ஒவ்வொரு டைம் வந்து டாக்டரை வந்து இப்போ கிளினிக்கில் வந்து ஒரு ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரை அணுகும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த நோய் வந்து சரியாயிடுமா? எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகணும். இது நான் உங்ககிட்ட மெடிசன் எடுத்தால் எனக்கு க்யூர் ஆகும்னு சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்து சரியாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பட் ஒரு டாக்டரோட டியூட்டியில் வந்து இதுவும் ஒன்று. மெடிக்கல் எத்திக்ஸ் படி என்னென்னா, ஒரு பேஷண்ட் கிட்ட நான் 100% க்யூர் பண்ணிடுவேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிசீஸ்க்குமே வந்து க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டராலையும் கேரண்டியே கொடுக்க முடியாது. அதுதான் மெடிக்கல் எத்திக்ஸ். ஒவ்வொரு டைம் வந்து டாக்டரை வந்து இப்போ கிளினிக்கில் வந்து ஒரு ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரை அணுகும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த நோய் வந்து சரியாயிடுமா? எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகணும். இது நான் உங்ககிட்ட மெடிசன் எடுத்தால் எனக்கு க்யூர் ஆகும்னு சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்து சரியாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பட் ஒரு டாக்டரோட டியூட்டியில் வந்து இதுவும் ஒன்று. மெடிக்கல் எத்திக்ஸ் படி என்னென்னா, ஒரு பேஷண்ட் கிட்ட நான் 100% க்யூர் பண்ணிடுவேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிசீஸ்க்குமே வந்து க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டராலையும் கேரண்டியே கொடுக்க முடியாது. அதுதான் மெடிக்கல் எத்திக்ஸ்.